பாடுற பேசிக்கிறேங்க என்னடா பாட்டு பண்ணாங்க சொல்றா நான் என்ன தப்பா பண்ணேன் தப்பா பண்ணலையா கபில பூத்துட்டேன் அந்த பாட்டு தப்பா நினைக்காதேக்கம்மா எவ்வளவு மக்கள் அமர்ந்துக்காங்க கீழே இறங்கிட்டுக்கிறேன் நெஞ்சில சொல்லணும் வந்தேக்கம்மா எப்படி பண்ண நான் ஒரு தொத்துவாய் முண்டா பார்த்து அந்த பாட்டு பாரு நீ நான் ஒரு தொத்துவாய் முண்டா தொத்துவாய் அவனுக்கு யாரு எப்படி பாட்டு எழுதுன தெரியும் அது போயிட்டு வாடகை வடகை வரம்பே பட ஏய் என்ன பார்த்து கேட்டா பையா இந்த பையனை கேட்டா இந்த பையன் தானே கேட்டானே உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டா பார்த்தா கேட்டா கேட்கலாம் அந்த வாட்டியா இந்த பையனை கேட்டா ஏய் இந்த பையன் தானே உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டா உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா இந்த பையனா இந்த பொடி பையனா என்னன்னு கேட்டா ஏன் கேட்டு கேளு உனக்கு அவர் சர்வீஸ் வயசா இருக்குமா பாத்தா பாத்துட்டு மரியாதை கேட்டுக்கோ உன்னை மாத்தறா என்னை மாத்தறா என்னடா பண்ணுவா டேய் 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 ஏய் கேவேல என்ன பண்ணுவா பையன் வேற கப்பல் அட்டு வச்சான் தெரியுமா உனக்கு வாங்கும்போது பாத்துக்கிட்டியா டேய் நாலு எலும்புல தேவடாம அவனை நெரிச்சிடுவேன் பாத்தா பாத்து சூத்தாத்துறேன் என்ன பண்ணுவ டேய் என்னடா பண்ணுவா அடுத்து சூப்பு வச்சு கட்ட கதையா குடிப்பா டேய் 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 நான் மச்சான் அடிப்பா பாருங்க டேய் டேய் பாத்தீங்களா வந்து கேக்குறீங்க என்னடா கிட்டவனாவா டேய் டேய் இங்க வையடா போய்டாங்க என்னடா பண்ணுவா டேய் இறங்கி வா அச்சில இறங்கி வாடா இறங்கி வந்த பட்டு ஏய் மாத்திர காலி ஆயிட்டு நாய் பொடிக்கிறாங்க என்ன பார்த்தா நாய் மேய்க்குது அது என்ன கொச்சிக்கிறாங்க ஏய் உன் மூஞ்ச பாத்துக்கிறியா டேய் ஜனக்கு ஒரு சூத்தாத மூஞ்ச வச்சிருக்கீங்க நாயின்ற ஆமா எது பண்ணீங்க ஆமா எது பண்ணீங்க ஆத்தார் தான கொண்டா ஆடு ஆடு மேய்க்கல மாடு மேய்க்கல யார மாடு போய் சொல்லுங்க குட்டி போடணும் உங்களுக்கு ஆத்தார் தான கொண்டா ஆமாடா ஆட்டோ ஓட்டுவான் ஆடு அண்ணா ஒதிப்பேன் பெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிருவேன் என்னத்துக்கா சும்மா இல்ல பணம் குத்துக்கிற காட்டு காட்டா காட்ட காட்டா கட்டு கட்ட கொடுத்துக்கிறேன் 1250 1250 ரூபாய் கட்டு கட்ட கொடுத்துக்கிறேன் பணமா தெரியாது அந்த கோயில உட்காந்து பிச்சை எடுக்கிறேன் பணத்தை யாரோட கொடுத்தா பணத்தை காட்டாடா வீட்டை தேடி போன வீட்டுல ஆள் இல்ல பணத்தை அவங்க உமானத்தை நான் கொண்டேன் காய்ச்சிருக்காங்க பணத்தை உணவு பார்த்து யார் தெரியுமா அவன் பொண்டாட்டி காமினி பொண்டாட்டி காமி என்னத்தா நல்ல காமி அவன் தாண்டா சாட்சி ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் சாட்சி இதுக்கு பணம் கொடுப்பது பார்த்தவா டேய் பணத்தை எங்க அம்மா வாங்கி கொடுத்தா உமானை கொடுத்தேன் இதுக்கு சாட்சியா பொண்டாட்டி காமினி உனக்கு இவங்க ரெண்டு பேர் தானே ஆமாண்டா அவளை கொண்டு வந்து வச்சுக்கிடா பணத்தை அவளோட கொடுத்து யார் தூத்து ஏதாக்கிப்பா ஏய் என்னடா பேசுது பையன் ஏய் அந்த பையன் என்ன பேச கேளுடா உமாவியா ஊர்ல நடிக்க ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணு நீ ஒண்ணு நான் ஒண்ணு ஆமா நான் கேட்கலாம் அவன் கூட போட்டாங்க போட்டாங்க என்ன வந்து அடிக்கிறாங்க
ஏய், ஆமா இவ்வளவு கௌரவமா இறங்கி போறிய இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? என்னது இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? தங்கோட்ட கேட்டாம நான் கேள்வி ஏய், இது எதுக்கு இது சுத்தம் பேசுது இதுதான் என்ன சொல்ற பையா டேய் புண்ணாக்க. இதை விட்டா 1008 பேர் எனக்கு தெரியும் வந்தவாசி பஸ்கால நாவு பழமத்துக்கு போனா போதுல கப்பல்ல சேர்த்தா எங்க தூக்கல நார உரிக்கிறேன். எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கப்பல்ல சேர்க்கிறோமோ அவன் தானே எங்களை முதல்ல அடிக்கிறான். அங்க போய் இங்க வரீங்க. சத்தம் வைக்கிறான். ஆமா நீ என்ன பண்ற? எதுக்கு வந்தீங்க? மூளை காட்சி ஏய் என்ன தொழில் தெரியும் உனக்கு? ஏய், என்ன தொழில் தெரியும் நான் சித்திய பண்ணிய கேள்வி யாரு? நான் சித்திய யாரா? டேய் நீயா? சகாட்டா ஏய் உனக்கு இவன சிஷ்யா? வாஜார் கையை கட்டு இது போடாத எப்படி கப்பா வாஜார் தர பாக்குற ஐயா நான் சிசியனா நீ குரு ஆமா வாருண்ணா வேன் பின்னாடியே ஓடியாங்க நான் பண்ணுறா அளவர் கூட்டாகிறது ஓ என்ன அடிக்கிறதுக்கு ஏய் அந்த நாவப்பழம் கூடி இங்கே வச்சுட்டா நான் கூட கூட்டுக்கு வரேன் என்ன கேட்டாங்க இந்த கலைதேவி நாடக மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன வேலை செஞ்சானா? நினைச்சுப்பா நல்லா பெருமை தூக்கி தள்ளு அப்படியே அம்மா உனக்கு இன்னோட தூக்கிறேன் இரு என்ன வேலை கேட்டா அம்மா ஏய் என்ன வேலை இது? உண்மைதாங்க மம்பளத்துல செலமாடிந்த உண்மைதான். செலமாடிந்த உண்மைதான் பணமாடி மெட்டல் பண்ண ஆட மாட்டேங்க சத்தியமா நான் நல்லா ஆடுவேங்க இவன் மெட்டல் மாதிரி ஆடுறான். நீ எப்படி ஆடுவ? நான் நல்லா கையை தூக்கி ஆடுவேங்க எப்படி ஆடு பாக்குற? அது நாளைக்கு வாங்க ஆடி காமிச்சு நான் மெட்டலு சாருண்ணா நானாடா மெட்டலு சாருண்ணா கம்பெனியே மெட்டல் கம்பெனி மெட்டல் உள்ள சேர்த்து வச்சுக்கிறேன் அடிக்கிறாரு ஐயா தான் மெட்டல் நம்பர் 1 இந்த மெட்டலுக்கெல்லாம் செயலாளர் ஓட்டுறாரு உள்ள பவுடர் போட்டுக்கிறாரு அடுத்தது அவர் தான் வருவார் நாட்டில் ஆடும் ஏய் இது எதுக்கு இதை விட்டா இந்த ஊரு தலைவரை பார்த்து தலைவரை பார்த்தா இந்த ஊரு தலைவரை பார்த்து சாராய் கடனுக்கு போயிட்டு போயிட்டேன் இது எதுக்கு அதெல்லாம் வருமானம் இதெல்லாம் நல்ல வருமானமே வேற கடை. ஆமா சாராய கடை ஐயாவுக்கு என்ன வேலை ஒரு சாராய கடை எந்த? நான் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாராய கடை பக்கத்துல கூட வந்து மச்சான், நல்ல வேலை மச்சான். நான் கூட முட்டை வாங்கி அடுத்ததான் வாய் ஐயா போய் வாயில போட்டுருவேன். என்ன வேலை விக்கிற வேலை. எனக்கு விக்கிற வேலை ஏன் வேலை? ஆனா முட்டு கோத்தான சிறப்பு ஐயாவுக்கு என்ன வேலை கோத்தான கிர வேலை வலைய விரிச்சு போட்டார் மாட்டுறது மாட்டு எதவங்களுக்கு இல்லைனா எதவங்களுக்கு இல்லைனா சும்மா அடிக்க மாட்டேன் அது கிலோ போட்டு அவனை கூப்பிட்டு
அப்படி பாருடா. ஏய் வணங்க அடா, வரையல்லா. இந்த ராத்திரி பேர் என்ன என்னங்க? இந்த ராத்திரி பேர் என்ன தமிழ்நாடு. ஓய், நான் என்ன பண்ணல, ஓய். ராத்திரி பேர் ரசிக்க சொல்லு சத்தியபுரி நாடு சத்தியபுரி. சத்தியபுரி தப்பு. சத்தியபுரி நான் பானிபூரி வைக்கிறேன். சத்தியபுரி. வாயை என் போல விட்டு ஆட்டா. நாட்டு ஆண்டு வரும் மன்னனுக்கு அருகாம இருக்க வண்டிய அமைச்சர் விசக்கொடி அமைச்சர் விசக்கொடி எதிர்த்து போற உலகம் என்னை போற்றிட ஒரு புகையில் ஒரு சிங்கமாக வந்து கொண்டு வருகிறேன் ஆமா வாயா. ஆமா ஐயா. சந்திக்க வேண்டும் ஓட பாரு. தோட்ட கையில மாவ ஊத்தினான் அதுக்கு பேர் தோசை. இட்லி குண்டால மாவ ஊத்தினான் அதுக்கு பெயர் இட்லி. தோசைக்கல்லில புதுசா வந்திருக்கு புதினா சட்டி. டீ கடைக்கு போயிட்டு வரட்டும் கட்டி வைங்க தேவா பரோட்டா. தோசை கல்லுல மாவு ஊத்தினான் அதுக்கு பேரு நான் பாக்குறீங்க என்ன மாறி கொண்டாந்து இப்படி போட்டுக்கிறானே கழுத்துல போட வேண்டிய மாலையே உச்சந்தலையில என்னுடைய கிரீடத்துல மாட்டிக்கிறான் இது பேர் தான் அடம்பிட்டு வைக்கிறது யாருன்னா செத்துட்டாக்கா சிலர் பழக்க வழக்கம் சேர்ல உட்கார வச்சு தலைப்பா கட்டி மாலை போட்டு காமாட்சம விளக்கேசி தலையில வைப்பாங்க அது அடம்பிட்டு வைக்கிறதுன்னு பேர் நம்மளாம் செத்துட்டாக்கா பாடியில கீழே படுத்து அதுக்கப்புறம் பாடை கட்டினாங்க இப்போ வண்டி வந்துடுச்சு அவன காலம் எவ்வளவு வருதோ அவ்வளவு போய் ராஜா மாலை எடுத்தாந்தா பெரியவனுக்கு எங்க போடணும் கழுத்துல போடணும் இல்ல மரியாதைக்கு கையில கொடுப்பாங்க ராஜா நீ எங்கப்பா போட்டுக்கிற நாங்க தப்பு பண்ணேன் கழுத்துல போடலாம் தான் வந்தேன் சரி அந்த கொம்புல மாத்தி வச்சுங்க இது உன் கண்ணுக்கு கொம்பை வேற என்ன ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்திருக்கா அது என்ன தெரியுது 2 காதை கொடுத்திருக்கிறா அது அழகா கேக்குது 2 மூக்கு துவாரம் கொடுத்திருக்கா நல்லா வாசிக்கிறீங்க வாய் மட்டும் யாரும் சரியா வாய அதுக்குள்ள நாக்கு
வேண்டாம் ஒண்ணு கொடுத்தா இல்லையா சொல்லுகின்ற வார்த்தை நல்லதா இருக்கு. நல்லதான் நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கும். பாப்பான்னு கூப்பிடு, என்னப்பான்னு கேட்பான். உண்மைதாங்க. டேய் வாடா, டேய் வாடா. வார்த்தைகள் தான் வித்தியாசம். உண்மைதாங்க. அது போல ஆண்டவன் கண்ணு கொடுத்தா ஏய், அந்த கண்ணு இருந்தா உண்டு நான் போய் கேட்பான். நான் என்ன பண்ணேன்? மாலை எட்டாந்தி என்னுடைய செலுத்தல மாட்டி இருக்கிறேன். இந்த உனக்கு கொம்ப ஆளுண்ணா. எடுப்பான். இந்த மகளத்தில் என்ன இருக்கு தெரியுமா? இல்ல. தந்தை, ஏய், ஐயா, கோபேந்தக, கொட்டை, பவளம், தாவரத்தில் பதிக்கப்பட்ட மணி மகுடம், மணி மகுடம். விலை உயர்ந்த பொருளை என் தலைக்கு மேல கனமா வைத்திருக்கிறாங்க. உண்மைதாங்க. சிறிய தலை ஏய், வேற கணம் இருக்கலாம், தலைக்குள்ள தலைகணம் வரக்கூடாது. அந்த தலைகணம் வந்தா வந்தா. மனுஷனுக்கு அழுக்காகும். உண்மைதாங்க. அமினா ஒண்ணு வந்த வீடா ஏய், ஆமன் ஒழிஞ்ச வீடு என்ன ஆகும்? குட்டித்தோடதாங்க. அதே போலதான் ஏய், தலைகணம் இங்க வரக்கூடாது. உண்மைதாங்க. எதுவா இருந்தாலும் ஏய், மனசுக்கு கீழமை கீழே. சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா. அப்பா ஏய், இந்த சத்தியபுரி நாட்டை நாட்டை சத்தியம் தவறாமல் தவறாமல். நீதி நெறியோடி ஏய், என் நாட்டு மக்களை அரவணைத்து அன்பாக வைத்து வருகிறேன். உண்மைதாங்க. இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக என்பதற்காக என் நாட்டு துணையாக ஏய், சத்யாவதி சத்தியாவதி என்ற மத்திய விளங்கி இல்லறத்தில் ஈடுபட்டு ஆண்டவன் அருளால் மூன்று செல்வங்களை பெற்றெடுத்தி 3 குழந்தைகள். 2 ஆண் குழந்தை 2 ஆண் குழந்தை. 1 பெண் குழந்தை. ஆமாங்க. மூத்தவனுக்கு முரளி, இளவரசர் முரளி. இளையவனுக்கு முத்தி, முத்து. என் அன்பு மகனுக்கு முத்தழகி. முத்தழகி. முத்து முத்தாக பேர் வைத்து ஏய், வளர்த்து ஆளாக்கி விட்டேன். உண்மைதாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கிறேன். கல்வி இல்லாதவை கல்வி இல்லாதவர்களுக்கு அந்த கல்வி அறிவி அவர்களுக்கு தந்துவிட்டேன். வந்துட்டீங்க. வளர்ந்து ஆளாகி விட்டார்கள். ஆளாயிட்டாங்க. எதிர்காலத்தை உருவாக்கி தருவதை தாய் தந்தையோட கடமை. என் குடும்பத்தை நான் ஆலோசனை செய்ய வேண்டும். உண்மைதாங்க. என்னுடைய மனைவியார் அம்மா. அழைக்கும். அம்மா. அப்படி வெட்கப்படாதீ, வெட்கப்படாதீ, அப்படி பார்க்காத பையன் ஆம்பளை கூட வாயா வெக்க வரும். பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்கன்றதே இல்லையா? பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க, ஆம்பளைங்க வெளிப்படுத்தாத அமைதியா இருப்பாங்க. கல்லாட்ட நிக்கிறியாடான்னு யார் பெருமை சொன்னாங்க? அந்த வெக்கத்தை காட்டிக்காம கல்லாட்ட நிக்கிறாங்க பெண்கள் எல்லாம். அவங்க காலாலே நிலத்துல கோலம் போடுவாங்க. அது வேடி பார்த்துக்கிட்டு கல்லாட்ட நிப்பணும். வேற என்னப்பா? என்ன பார்த்தா? இந்த வயசுல உனக்கு வெக்க என்ன வயசு? என்ன வயசு? அவன வயசை போச்சு, வயசை போச்சு. ஐம்பதிலும் ஆசை வரும். ஐம்பதிலும் ஆசை வரும். வரும் 7 வயதிலும் ஜெயிச்சு வரும். அடச்சா. இந்த இரும்பு துண்டு அந்த காந்தகம் பூதா இந்த வயசுல உங்க லவ் தேவைக்குதா? அம்மா இதுதான் காதலா? அட ராமா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஈர ஆகும் தெரிக்குது. அந்த 2 தாளம் போடுது. ஏய், ஏய், ஏய்.
ராஜராஜ சோழன் அவ உள்ள வந்திய கது கட்டிட்டு வரக்கூடாது. ஏமா கது மூடுற 10 மணி ஏய், எத்தனையோ மகாராணிகளை சொன்ன பையன் குட்டரா தலை போய் வீட்டு அது காரணமே நீதானம்மா. அதான் துப்புக்க. ஏய், குத்தல ஒரே குத்து. இந்த மகன் பின்னாடி முது பக்கம் திரும்பி நீ குத்த போறியா? அவர் தான் உன்னை குத்திங்க அழுகுறாரு. எங்க வாரா? கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா, வேற எதுமா அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டேன். உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியம் போட்டுட்டேன். அறிவும் இல்ல, இல்ல புத்தியும் இல்ல. இல்ல நீ எதுக்குத்தான் வந்த? வாங்க வந்தேன். வாங்க பாரு, என்கிட்ட வந்த பாரு. நீ தான் லாடம் கட்டியறான்னு நல்லா வாங்கி கட்டிக்கிறீங்க. நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கதவு திறந்துட்டு நீங்க செய்யக்கூடாது. ஏய், பாத்தியோ? நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நோக்கி வெக்கம் வெக்கம் வெக்கமா வர்றது அம்பி. ஆமா, காடு வா வாங்க ஊடு போறது உங்களுக்கு வெக்கம் வருதா? வெக்கமா வருது. மாமாவுக்கு கருவேப்பு குழம்பு வச்சு மாமா துணுக்கு சொல்லி பாலக்காட்டு பக்கத்தில் என்ன மெட்ரு சொல்லி மனுஷன் இருக்கட்டுமே. சின்ன வயசு நினைப்பா காடு வாபாந்து வீடு போந்து அவனா வயசாகி போச்சுன்னு நாளைக்கு சாவு போற கைவனை கூட பொண்ணை பார்த்தா தலை எப்படி ஆடும் தெரியுமா? ஆமா, எனக்கு இப்படி ஆடும் முன்னாடியே. ஆமா, நம்ம தலை இப்படி ஆடும். இந்த தலை ஆறத பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிற பொம்பளைக்கு வயசாகி போச்சுன்னா கல்வி ஆயிட்டா அது தலை எப்படி ஆடும் தெரியுமா? நான் வரமாட்டேன், எனக்கு ஆப்ஷன் நான் வரமாட்டேன். உண்மைதான் ஐயா, என் வீட்டுல அது நடக்குது உண்மை. எங்க ஆயா வந்து இப்ப கூட லவ் பண்ணுவோம். அன்புடா டேய், அன்புடா, அன்பு வைங்கடா. எங்க போனாலும் வரலாம். உலகத்துல போயிட்டு அன்பா பேசுங்க. வானு கூப்பிடுவாங்க. அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. உலகத்தே வரலாம் அன்பு இருந்தா. சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வெல்ல முடியாதா? அன்பு கொடுப்பா. அன்பான குடும்பங்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற மகாராணி, உங்கள் இருவருக்கும் என் பிள்ளையை போன்ற நீ அவளாக இருந்தாலும் என் பிள்ளை அம்பாணி. இந்த சபைக்கு அமைச்சரை பார்க்கிறேன். அமைச்சர் விசப்போடி வருகிறார். அமைச்சர் விசப்போடி வருகிறார். அமைச்சர் ஐயோ அந்த நின்னா பாரு அம்மா, கொழுப்புக்கு அவுத்து விட்டு சேர்ந்து யாருன்னா தலைச்சு குழந்தைங்க வச்சிருந்தா
எழுப்பு ஊட்டுது. யாரோ நம்ம ஊருக்கு யாவல் ஊட்டுட்டு புது வீடு கட்டினா திருஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அர்த்தம் விட்ட பணமரம் மாதிரி 5 அடி சவுக்கு குச்சி எடுத்தாங்க. மொழியில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லு நம்ம ஊர் முக்கட்டு என்ன பேசுறாங்க? மறுபடியும் சொன்னீங்க பாபாடே. என்ன அவசரம் நினைப்பீங்க? மன்னர் வரும்படி உத்தரவு. சந்திக்கிறேன் இப்பொழுது மன்னரே. மன்னர் மன்னா, வணங்குகிறேன். வாழ்க பக்தரே, வாழ்க வாழ்க. என்னை அடுத்த காரணம் அடுத்த காரணம் இந்த சந்தேபடி நாட்டை நீங்க தவறாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். உண்மைதானே? எனக்கோ வலுதாகி விட்டது ஐயா. இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மகனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். வெளிநாடு சென்ற என்னுடைய மகன் மூத்தவன் முரளி தங்கையோடு இன்று வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகினாலே இந்த முடிசூட்டி விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். சிறப்போடு செய்தி முடித்து விடலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு வேண்டாம்.